மீனா இருக்காங்கல்ல, கடைக்கு போய் பூ தான கொடுக்குறாங்க. ஏய் சொல்லு ரோஹினி, மீனா நீங்க எங்க இருக்கீங்க? வெளிய பூ போட்டு வந்தேன். எங்க கடைக்கு டெய்லி பூ தேவைப்படுது. சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த போட்டோ மாட்டலாம் மாட்டலாம் எங்க மாட்டது வா சொல்றேன். ஏய் அத வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோஹினுடைய மாமா வந்து மாட்டிக்கிட்டாரு மீனா கிட்ட. மீனா வந்து தெரு தெருவாக எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு கடைசியில் எங்கே அவரை காணுமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போல் நம்ம ரோஹிணி வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு மீனா கிட்ட, மீனா இந்த மாதிரி நம்ம கடைக்கு நீங்கள் டெய்லி பூ கொண்டு வந்து தரணும், நான் மாதம் ஆனால் காசு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுங்களையும் ரோஹிணி வந்து ரோஹிணியுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு சாமி ஃபோட்டோவை கிஃப்டாக நம்ம ரோஹிணிக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும் போல் என்னன்னு கேட்டால், திஷ்டிலாம் போகும், சாமிக்கு டெய்லியும் பூஜை போட்டு மாலை பூ இதெல்லாம் வாங்கி வை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே திஷ்டி போகணும்னா என்ன பண்ணணும்னு தெரியுமா, ஒரு பொம்மை அங்கிட்ட வெளியில் நிற்க வச்சா இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் சொல்கிறாரு. அப்போ பொம்மை மண்ணட்டா வச்சுருந்தா எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு ரோஹிணி கேட்குறாங்க. இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது மனோஜ், ஆனால் பொம்மை கணக்கட்டா யாரை நிற்க வைக்கிறது அப்படி சொல்லி பார்க்கும் போல் மனோஜ் உடனேவும் ரோஹிணியோடைய ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. உடனேவும் ரோஹிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இனி இதெல்லாம் பார்க்காதீங்க, நான் வந்து என்ன வேலை, நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. பண்ண உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஏய் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, மனோஜ் சும்மா கிண்டல் பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜோட மூஞ்சை பார்த்துட்டு கம்முன்னு ரோஹிணியோட ஃப்ரெண்டு விட்டுறாங்க. ரோஹிணியோட ஃப்ரெண்டு ரோஹிணிக்கிட்ட, மறந்துடாத டெய்லியும் பூ வாங்கி இந்த சாமிக்கு போடு அப்படி சொல்லிட்டு அந்த சாமி ஃபோட்டோவை கொடுத்துட்றாங்க.